ஹலோ எவ்ரிபடி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஈஸி லைஃப் பாட்காஸ்ட். வாழ்க்கை எளிதாக வாழ்வது எப்படி, சுவையாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கேஷுவலான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த சேனலுடைய நோக்கம். இந்த நோக்கமும் இந்த சேனலுடைய கருத்துக்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயமான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு நன்றி. வாழ்க்கையிலே பெருவாரியாக அதாவது பலருக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து மைண்ட் நெகட்டிவ் தாட்ஸில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. குறிப்பாக நம்ம குழந்தை பருவத்தை தாண்டி ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அதிலிருந்து கிட்டத்தட்ட நாம் மரணிக்கும் வரை தொடர்ந்து நாம் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம்னாக்கா, என்னோடய மைண்ட் தொடர்ந்து நெகட்டிவ் தாட்ஸ்லேயே போய்கிட்டு இருக்கு. அல்லது திடீர்னு என் மூட் நல்லா இருக்குது, ஆனால் திடீர்னு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், என்னமோ சரியில்லைன்னு தோணுது, மைண்ட் சோர்வாயிருது, நெகட்டிவான தாட்ஸ் வருது அப்படிங்கிறது பலவாறாக நாம் தினசரியே கூட வாழ்க்கையில் பார்க்குறோம். ஒரு சிலர் இது ஒரு ஹேபிச்சுவலாக வச்சுருப்பாங்க, அதாவது எப்போ பாருமே நெகட்டிவ் தாட்ஸ் யோசிச்சுட்ருப்பாங்க. ஒரு சிலர் பெருவாரியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குதூகலமாக இருந்தவர்கள் சொன்னால் கூட இடையிலே இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் என்ன காரணத்தினாலோ அவருடைய செயல்பாடுகளை குன்றச் செய்யும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லோரும் அறிந்தது தான். இதை சரியாக கையாளுவதற்கு என்ன சிறப்பான டிப் அப்படின்னு, ஈஸியான டிப் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ரொம்ப சுலபமாக இதை கையாளலாம்ங்கிறது யதார்த்தமான உண்மை. இதில் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் லிட்ரேச்சர் இருக்குது, புக்ஸ் இருக்குது, யூடியூப்பில் நிறைய காணொளிகள் இருக்குது, எப்படி இதை ஹேண்டில் செய்ய வேண்டும் என்று, எப்படி ஹவு டு ப்ரிவெண்ட் அவர் மைண்ட் ஃப்ரம் கோயிங் இன்டு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாக்கா ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வரும். ஆனால் நம்ம தினசரி அடிப்படையில் ஒரு வேலையில் இருக்கும் பொழுது, ஒரு செயலை செய்யும் பொழுது அப்படிப்பட்ட வீடியோக்களை பார்த்து அதில் கொடுக்குற டிப்ஸ் செயல்படுத்துறது பெருசாக நடக்கக்கூடிய காரியம் இல்லை, கொஞ்சம் கடினமும் கூட. ஆக இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்முடைய மனதிலே அல்லது நம்முடைய சிந்தனை ஓட்டத்திலே வரும்பொழுது அதை கையாளுவதற்கு மிக மிக சுலபமான வழி என்னன்னாக்கா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் வித் பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது தான். இது ஆங்கிலத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் வித் பாசிட்டிவ் தாட்ஸ். தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், அந்த நெகட்டிவ், அதாவது அந்த சரியில்லாத எண்ண ஓட்டங்களை சரியான அல்லது பாசிட்டிவான எண்ண ஓட்டங்களாக மாற்றுவது, அதை கான்ஷியஸாக நம்ம செய்வது, அந்த முயற்சியை இமீடியட்டாக நம்ம மேற்கொள்கிறது அப்படிங்கிறது தான் இது சுலபமான வழி. எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது உதாரணத்திற்கு இன்று காலை எந்திரிச்சிருக்கீங்க, இன்று காலை தங்களுடைய ரொட்டீனெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் கூட திடீரென்று உங்களுக்கு நேற்றுக்கு இருந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப், உங்கள்கிட்ட இருந்த அந்த நம்பிக்கை, அது இன்றைக்கி என்ன காரணத்தில் இல்லாமல் இருக்கிறது? அது பல பிரச்சனைகள் இருக்கலாம். திடீரென்று உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சிறிய பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகளிடத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், மனைவிடத்திலே அல்லது கணவனிடத்தில் பிரச்சனை இருக்கலாம். இது அந்த பேக் ஆஃப் த மைண்ட், நம்முடைய ஆழ்மனது சிந்தனையில் ஓடிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இதனால் என்ன பிரச்சனைகள் வரக்கூடுமோ, இதை சமாளிப்பதற்கு என்னால் முடியுமோ அப்படிங்கிற ஒரு அன்கான்ஷியஸ் அல்லது சப்கான்ஷியஸ் சிந்தனை ஓட்டம் இருக்கும் பொழுது திடீரென்று நம்முடைய அந்த உற்சாகம் குறைந்து போகிறது. அதை அட்டன் பண்ணாமல் விட்டுட்டாக்க, இது நம்ம சரி பண்ணாமல் விட்டாக்க அது ஸ்பைரலிங் நெகட்டிவ் தாட்ஸ் தொடர்ந்து மேலும் 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 எதிர்மறை எண்ணங்கள் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது இப்படியானா அது அப்படி தப்பாக போகுமோ, அப்படி தப்பாக போனால் வாழ்க்கை புரட்டி போடுமோ, இதனால் என்னுடைய செயல்பாடுகள் பாதிக்குமோ, என்னுடைய குடும்பத்தினுடைய நிலை பாதிக்குமோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த விஷஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த விஷஸ் சைக்கிளாக இந்த எண்ணங்கள் போய்கொண்டே இருக்கும். அதை தடுத்து நிறுத்துவது ரொம்ப முக்கியம். அதை தடுத்து நிறுத்துவது எளிதுமே கூட. எப்படி அப்படின்னாக்கா, உடனடியாக, அதாவது என்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் என்னுடைய மனதை, என்னுடைய மூளையை ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டன என்று எந்த நொடி நமக்கு தோன்றுகிறதோ அப்போவே அந்த நெகட்டிவ் தாட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற முயற்சியை நாம தான் எடுக்கிறோம். இது ரீப்ளேஸ் பண்ணணும்னாக்கா ரொம்ப கடினமான ஒரு வேலைகளை செய்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எளிமையாக அதை செய்யலாம். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கீங்க, அப்போ இந்த மாதிரி சிந்தனை ஓட்டங்கள் தொடர்ந்து உங்களை துன்புறுத்துகிறது என்று சொன்னால், உடனடியாக உங்களுக்கு பிடித்தவற்றை செய்ய ஆரம்பியுங்கள். அது என்னவா வேணா இருக்கலாம். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டு கேட்கறது பிடிச்சதாக இருக்கலாம், இல்லது உங்களுடைய குழந்தைகளை கொஞ்சி விளையாடுவது பிடிச்சதாக இருக்கலாம், இல்லை உங்களை பெற்றோரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவது பிடித்ததாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமாக ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் காணொலியிலேருந்து காமெடிகள் பார்ப்பது, உங்களுக்கு பிடித்த காமெடியை பார்த்து ரசிப்பது, தொலைக்காட்சியிலே ஏதாவது உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி பார்ப்பது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் உடனடியாக எடுத்து செய்யும் பொழுது
உடனே உங்களுடைய மன ஓட்டம் திசை திரும்புகிறது. அந்த திசை திரும்பும் பொழுது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மெதுவாக வந்து குறைய ஆரம்பித்து வரும். ஒரு 10-20 நிமிடங்களில் வந்து உடனடியாக நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் மாறி பாசிட்டிவாக நீங்கள் எப்பொழுதும் போல் உற்சாகமாக இருக்கிற அந்த சூழ்நிலையை நீங்களே உங்களுக்கு உருவாக்குவீர்கள். இதை தான் முயற்சி பண்ணணும். நீங்கள் எப்போவுமே வந்து பவர் ஆஃப் ஆப்போசிட் திங்கிங் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட் இருந்தாக்கா அந்த நெகட்டிவ் தாட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நாம தான் வளர்த்துக்கொள்ளணும். இதுக்கு வந்து வெளியிலேருந்து யாரும் வந்து நம்ம கேட்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வேணால் கேட்பாங்க, ஏன் டல்லாக இருக்கீங்க, என்ன ஆச்சு, ஏன் டல்லாக இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே அப்படி பலரும் நம்ம வந்து கேட்கும் பொழுது சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம மேலும் மேலும் டல்லாயிரும் அப்படிங்கிறதா உண்மை. இது வந்து ஒரு சிலர் வந்து செல்ஃப் சிம்பத்தியாக மாற்றிடுவாங்க. ஐயோ என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, எல்லோருமே வந்து எனக்கு என்ன பிரச்சனை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது செல்ஃப் சிம்பத்தியாக மாறும். அதுவுமே வந்து ஒரு மிக கொடிய ஒரு நோயின்னு கூட சொல்லலாம். ஏன்னா செல்ஃப் சிம்பத்தி இருப்பவங்க வந்து செல்ஃப் சிம்பத்தியால் எந்த பயனும் கிடையாது. சுயபச்சாவத்தால் வந்து யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அந்த சுயபச்சாவம் செய்துக்கிறவங்களுக்கும் எந்த பயனும் கிடையாது. இப்போ நான் வந்து என் மேலே செல்ஃப் சிம்பதி பண்ணிக்கிட்டேனாக்கா நான் வந்து என்னோடய மனசில் வந்து புழுங்கலாமை ஒழிய அதனால் என்னுடைய எண்ணங்கள் மாறப்போவதில்லை, எனக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை. 4 பேர் வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து அக்கறையோடு 1 நாள் 2 நாள் விசாரிப்பீங்களே தவிர தொடர்ந்து நான் வந்து அதே மாதிரி ஒரு மோடில் இருந்தேன்னாக்கா இவனுக்கு வேறு வேலையே கிடையாது, எப்பப்பாரு இவன் நெகட்டிவாக தான் இருப்பான், எப்பப்பாது வந்து சுயபச்சாதான் பண்ணுறது தான் எனக்கு வேலைன்னு சொல்லி வேலை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலையை மாறுவதற்கே கூட இந்த பவர் ஆஃப் ஆப்போசிட் திங்கிங் வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அது சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான டிப்ஸ். அதாவது நீங்கள் வந்து பவர் ஆஃப் ஆப்போசிட் திங்கிங்னா உடனே ஒரு பெரிய பெரிய புத்தகங்களை எடுத்து படித்து செய்ய வேண்டுங்கிறதுலாம் உண்மையே கிடையாது. ரொம்ப சாதாரணமாக நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை மாற்றக்கூடிய செயல்கள், நம்முடைய சிந்தனையை வேறு வழியிலே ஒரு பாசிட்டிவான வழியிலே தூண்டிவிடக்கூடிய செயல்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெண்கள் அல்லது பெண் பிள்ளைகள் வந்து ஷாப்பிங் போகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விண்டோ ஷாப்பிங் போகிறது ரொம்ப பிடிக்கும், ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் திடீரென்று உடனடியாக கிளம்பி வெளியே வந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலையை செய்ய புறப்பட்டு செல்வது. அதே போல் ஆண்களாக இருந்தால் அவருக்கு என்ன பிடித்தது, ஒரு சிலருக்கு வந்து செய்திகள் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், பிரேக்கிங் நியூஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், அரசியலை பற்றி யாரிடம் அரட்டை அடிப்பது பிடிக்கும், இல்லை வந்து நெருங்கிய நண்பர்கள் வந்து கருத்து பரிமாறுகிறது பிடிக்கும். அதுவே வந்து உங்களுடைய எண்ண ஓட்டத்தை பெரிதாக மாற்றும். நீங்கள் ரொம்ப எப்போவுமே பாருங்களேன், நீங்கள் வந்து டல்லாக இருக்கும்பொழுது திடீரென்று எதிர்பாராத ஒரு கால், ஒரு நண்பரிடமிருந்து ஒரு ஃபோன், ஒரு நெருங்கிய நண்பர்கிட்ட ஒரு ஃபோன் அல்லது தொலைபேசி அழைப்பு அல்லது ஒரு இமெயில் இல்லை வாட்ஸ்அப் வரும்போது உடனே வந்து நமக்கு கொஞ்சம் குதூகலமாகும். ஆஹா பரவாயில்லையே, இவங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, நம்ம நினச்சிட்ருக்காங்க போல இருக்குது, அவங்ககிட்ட வந்து தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து உற்சாகம் பிறக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், எந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சிறிய மகிழ்ச்சியை தருகின்றது, எந்த விஷயங்கள் வந்து நம்ம என்ன ஓட்டத்தை மாற்றுகின்றது, இது வந்து நாம தான் வி ஆர் த மாஸ்டர்ஸ் ஆஃப் அவர் தாட். நமக்கு வந்து என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எது நமக்கு பாசிட்டிவ் எதுக்கு நமக்கு நெகட்டிவ்ங்கிறது நமக்கு தான் நல்லா தெரியும். இதை மனதில் வைத்து கொண்டு தான் இந்த பவர் ஆஃப் ஆப்போசிட் திங்கிங் வந்து ஒரு பெரிய பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்தினால் இந்த நெகட்டிவ் தாட்ஸிலிருந்து, அது ஆரம்பகால நெகட்டிவ் தாட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் ஸ்பைரல்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து எந்நேரமும் வந்து நெகட்டிவாகவே யோசிக்கிறது. உதாரணத்துக்கு வந்து ஒரு என்னையே உதாரணமாக நான் காட்டணும்னாக்க, நான் சிறு வயதிலே அதாவது பள்ளி அல்லது கல்லூரி காலம் வரை வந்து எப்பப்பாரும் ஒரு மாதிரி டல்லாகவே நெகட்டிவாக தான் இருப்பேன், எப்பப்பாரும் ஒரு மாதிரி சோம்பலாக தான் இருப்பேன். இன்னொன்று வந்து சைக்கலாஜிக்கலி வந்து யாராவது நம்மளை கேட்கணும், இப்போ அம்மா வந்து நம்மளை கேட்கணும், என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் டல்லாக இருக்கேன்னு கேட்டால் அதில் வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, பரவாயில்ல நம்மளை வந்து அட்டென்ஷன் கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ இது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். உலகத்தில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் வந்து நம்மை பரிகாசம் நம்மை வந்து நமக்கு வந்து சிம்பத்தி கொடுக்க வேண்டும், நமக்கு வந்து நம்ம விசாரிக்க வேண்டும், துக்கம் விசாரிக்க வேண்டுங்கிற ஒரு மனோநிலையை வளர்த்து கொண்டால் அது வந்து மிக மிக ஒரு தவறான வாழ்க்கை வழிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆக எந்த வயதாக இருந்தாலும், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பருவத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் பெரிதாக வளர்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, அதாவது ஒரு இளைஞராக ஒரு இளைஞியாக மாறும் காலத்திலே வந்து யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடியது வந்து ரொம்ப நார்மலான ஒன்று. அதை வெல்வதற்கு ஒரே வழி வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஹேபிட் தான். அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து பாசிட்டிவ் தாட்ஸாக மாற்றி நீங்கள் வந்து உங்களுடைய மனதிலேயும் உங்களுடைய சிந்தனையிலையும் வந்து அந்த விதைகளை விதைக்க வேண்டும். எதிர்மறை சிந்தனைகள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நல்லது. அதாவது ஏற்கனவே நெகட்டிவாக இருக்கிறோட எதிர்மறை வந்து பாசிட்டிவ். ஸோ அந்த பாசிட்டிவ் சிந்தனைகளை வளர்க்குவதற்கு நாம தான் விதையை தேடி சென்று போட வேண்டுமே தவிர நம்மை சுற்றியுள்ள நபர்களோ குடும்ப நபர்களோ இல்லை நம்மை சுற்றிய உலகமோ வந்து அதை பற்றி பெரும் அக்கறை கொள்ளாது. நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை நாம தான் மாற்ற வேண்டும்.
நம்முடைய உற்சாகம் நம்முடைய கையில் இருக்கிறது, நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய கையில் இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஆப்போசிட் திங்கிங்கை கான்ஷியஸாக ப்ராக்டிஸ் பண்ணாக்க வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளிலிருந்து நாம் எளிதாக விடுபடலாம். பெரிய பெரிய பிரச்சனைகளுடைய வித்து வந்து எப்பவுமே வந்து இந்த நெகட்டிவ் திங்கிங் தான். நெகட்டிவ் திங்கிங் பண்ண 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 வந்து சிறிய பிரச்சனை கூட பூதாகரமாக மாறிவிடுங்கிறது தான் உண்மை. அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பிரச்சனை சிறிதாக இருக்கும் பொழுதே இந்த மாதிரி ஆப்போசிட் திங்கிங் செய்துவிட்டு அதுக்கப்புறம் உண்மையான பிரச்சனை இருந்தால் அதை எப்படி தீர்ப்பது என்ற அந்த ப்ராப்ளம் சால்விங் மென்டாலிட்டியை வளர்த்து கொண்டால் உறுதியாக நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது உள்ளதை விட இன்னும் எளிமையாக இருக்குங்கிறது சந்தேகம் கிடையாது. இந்த கருத்தை, இந்த ஆப்போசிட் திங்கிங்குடைய இம்பார்ட்டன்ஸை எடுத்து சொல்லத்தான் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டேன். மீண்டும் ஒரு முறை வேறொரு சுயான தகவலோடு சந்திக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் லைஃப் ஹெட்.